ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காடை ரோஸ்ட். ஆமாங்க, இது காடை. சிக்கன் ப்ராய்லர் கடையில் வந்து பார்த்திங்கன்னா இது காடைன்னு தனியாகவே விற்கும். ஓகே, ஸோ நான் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி அதை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இது முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் மஞ்சத்தூள்லாம் போட்டு ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். இதில் முதல்ல என்ன பண்ணுறேன், அதை மசாலா உள்ளே இறங்கிறதுக்காக நான் நல்லா ஜஸ்ட் கீறி விட்டுக்கிறேன் சைட்லலாம். ஓகே, ஸோ இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் சிக்கன் 65 பண்ணுற பொருட்கள் தான். ஒன்றும் வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை. நான் கொஞ்சம் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அண்ட் தென் கொஞ்சம் உப்பு. நான் தண்ணி ஊற்றி பிசையில், நான் வந்து வெறும் எண்ணெய், கடலை எண்ணெய் போட்டு நான் பிசைகிறேன். ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது நல்லா ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஊறினக்கப்புறம் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு. ஸோ நான் தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகே, இது நான் மூடி வச்சு தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நான்ஸ்டிக் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக ரோஸ்ட் ஆகும். டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இந்த மாதிரி எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் வர மாதிரி வச்சுட்டு நான் அதை அப்படியே ஊற வச்ச காடையை வந்து நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இதில் ஒன்று என்னென்னா, ஸ்மெல் வந்து இதில் கொஞ்சம் நல்லாவே அடிக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு நீச்ச ஸ்மெல்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து நல்லாவே அடிக்கும். ஸோ நல்லா ஊறிடுச்சு. இந்த மசாலா நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த ஸ்மெல்லாம் இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நல்லா திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்தோடனே நான் அதை இறக்கிடுறேன். அப்படி நீங்கள் ரொம்ப விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ இதில் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது நம்ம வந்து சர்வ் பண்ணலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காடை ரோஸ்ட்டை. ஓகே, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டீப் ஃப்ரை பண்ணாமல்
இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணிங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தந்தூரி பண்ணுற மாதிரி அந்த ஸ்டைல்லையே இருக்கும். ஓகே, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.